இதெல்லாம் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான் ஓய்யூ, ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது வர மாதிரி தான் இருக்கோம். ஆனால் இப்படி இருக்கார்ல, டக்குன்னு காலேஜ் பையனாக மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார், ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க, 2 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்களாம். 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸு இன்றைக்கி சொல்கிறாரு, அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக. நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பற்றிலாம் பேசுங்க, டை வச்சு